So array reduce transformation given an array and a reducer function. So input என்ன ஒரு array அப்புறம் ஒரு reducer function and a initial value. So மூணு input. Okay, return the final result by executing the function on each element of the array. So ஒரு array elementக்கும் நம்ம இந்த function execute பண்ணணும். Sequentially passing in the return value from the calculation from the preceding element. அதாவது நம்ம என்ன பண்ணனும்னா இந்த அரேல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்குமே நம்ம இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணனும். அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த அரேக்கு என்ன வேல்யூ ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணா நம்ம ஆர்குமென்ட் பாஸ் பண்ணனும்ல. ஆர்குமென்ட் என்ன பாஸ் பண்ணனும்னா ஒரு இனிஷியல் வேல்யூ, ஒரு வேல்யூ பாஸ் பண்ணனும். அந்த வேல்யூ ஸ்டார்டிங்ல என்ன பாஸ் பண்ணுமோ அதை கொடுத்துட்டாங்க. அதுக்கு அப்புறம் அந்த அரேயோட எலிமெண்ட்டை பாஸ் பண்ணனும். அந்த ஃபங்க்ஷன் ஒரு ரிட்டர்ன் பண்ணுது பாத்தீங்களா ஒரு வேல்யூ. இந்த வேல்யூ தான் என்ன பண்ணனும் அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ யூ ஹேவ் டு யூஸ் த ப்ரிசீடிங் எலமெண்ட் வேல்யூ. போன வாட்டி கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சோ அந்த வேல்யூவை அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கணும். அப்போ அது என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிச்சோ அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது அடுத்த எலமெண்ட் கால் பண்ணும்போது அந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி கால் பண்ணிட்டே போகணும். கடைசியாக இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூவை நீ ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இது கோட் அடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு பிளாக் ஆகலாம். பட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் எல்லா எலமெண்ட்டுக்கும் அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஸோ ஃபார் ஈச் போட்டுக்கலாம். எல்லா எலமெண்ட்டுக்கும் ஸோ ஃபார் ஈச்சில் ஐ வில் கெட் வேல்யூ அண்ட் த இண்டெக்ஸ் கரெக்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் ஃபார் ஈச் எலமெண்ட் ஐ ஹாவ் டு கால் த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பாஸ் பண்ணணும் அந்த யூனிட் வேல்யூவை பாஸ் பண்ணணும். அப்புறம் அந்த அரே இருக்கிற எலமெண்ட்டை பாஸ் பண்ணணும். கரெக்டாக முடிஞ்சா இப்போ அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது இந்த யூனிட் வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூவாக மாறணும். ஸோ இதுக்கு கால் பண்ணி வர வேல்யூ நான் யூனிட்லேயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி கால் பண்ணும்போது இனிஷியல் வேல்யூ கால் ஆகும். அதை இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நான் யூனிட்லேயே ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது இந்த யூனிட் ப்ரீவியஸ் வேல்யூவோட வேல்யூவாக இருக்கும் ரைட். So இங்கே வந்து I can return the init value. Okay, let's submit this. If this is a code, right? Okay, all the test case passed.